Hello everyone, welcome back to my channel. Let's learn. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா articles. A and the. இந்த கியூட்டான மூணு வேர்ட்ஸ் தான் articles. நம்ம இன்னைக்கு and வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். We use and before nouns that start with a vowel or vowel sounds. Vowel na என்ன? A, E, I, O, U. நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ல இருக்க இந்த 5 letters தான் vowel அப்படின்னு சொல்லுவோம். வவல் அப்போ எங்கெல்லாம் வவல் இருக்கோ அங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். வவல் சவுண்ட் அப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ ஒரு ஐடியா தரேன். நம்மளுடைய உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ். இந்த 12 சவுண்ட்ஸுமே வந்துட்டு வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வேர்டில் வவல் லெட்டர் இல்லாட்டி இந்த வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் எழுதணும். For example, an apple. ஸோ ஆப்பிள் அப்படின்னு தமிழில் எழுதும்போது ஆ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்பிளுக்கு முன்னாடி நம்ம ஆன் எழுதலாம். அதே மாதிரி ஆன் எக்கு முன்னாடியும் ஏ அப்படின்ற உயிர் எழுத்து வருது தமிழில் எழுதும்போது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆன் தான் எழுதணும். அவர் ஆன் அவர். நம்ம வந்து இதை ஹவர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அவர் இல்லாட்டி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ அவர் இல்லை ஆர் அப்படின்னு எழுதும்போது ரெண்டுமே உயிர் எழுத்துக்கள் வருது. ஸோ நம்ம இந்த அவருக்கு முன்னாடி ஆன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லாவும் தமிழ் எழுதும்போது ஆ அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உயிர் எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஆன் எழுதலாம். IAS. அப்போ ஐ அப்படிங்கிறத வந்து தமிழில் எழுதுனா அதுவும் ஐன்னு தான் எழுதுகிறோம். ஸோ அதுவும் உயிர் எழுத்து. ஸோ ஆன் IAS. எக்ஸ்ரே. எக்ஸ்ரேவும் எக்ஸ் வந்துட்டு இந்த 5 லெட்டர்ஸ்ல இல்லையே, வவல்ஸ்ல இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் தமிழில் எழுதும்போது ஏ. அப்போ சவுண்ட் எப்படி வருது? ஏ சவுண்ட் வருது உயிர் எழுத்து. ஸோ அப்போ நம்ம வந்து ஆன் தான் முன்னாடி போடணும். அதே மாதிரி MLA. அப்போ எம். அப்போது ஏ அப்படின்ற உயிர் எழுத்தில் நம்ம தமிழில் எழுதும்போது ஏ இம். அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ வவல் சவுண்ட் என்ன வருது? ஏ. அப்போ MLAக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆன் தான் எழுதணும். ஸோ நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் தான் வந்துட்டு நம்மளோட வவல் சவுண்ட். வவல் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் வவல் சவுண்டை வச்சுட்டு நம்ம வந்து ஆன் வந்துட்டு எங்கே எழுதலான்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.